பாலக் பன்னீர், பாலக் சப்ஜி, பாலக் சாம்பார் இது கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் பாலக்கில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி, அப்படியே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தனியா, கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கோங்க. 4 தக்காளி, ஒரு வெங்காயம் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். ஏன்னா கிரேவி கன்சிஸ்டுக்காக நான் அரைச்சி போய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேண்டானா விட்டுடுங்க. நான் இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன் எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பாலக்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாயில் பண்ணி மிக்சியில் பிளெண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கர்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. செம்ம டேஸ்டியான பாலக் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். எப்போவுமே யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you next வீடியோவில் பார்க்கலாம். பாய்.